ஆதி பெந்தேகொஸ்தே சத்திய சபையின் பிரதான மூத்த ஊழியர்களான இவர்களை பற்றி இணையத்தில் போட காரணம் என்ன என்று கூறுகிறேன். ஒரு ஊழியரின் பேச்சில் ஒரு குறைபாடு உண்டு என்றால் அதை இன்னொரு ஊழியரிடம் சொன்னால் அந்த ஊழியரின் கடமை என்னவென்றால் இப்படி பேச்சில் கூட குற்றம் வரக்கூடாது, எனவே இப்படி பேச காரணம் என்ன என்று விசாரித்து குறை சொன்ன ஆளையும் குற்றம் சாட்டப்பட்ட ஊழியரையும் சரியான நிலைக்கு கொண்டு வர பிரயாசப்பட வேண்டும். இந்த காரியத்தை தன்னால் செய்ய முடியாவிட்டால் ஐயா அவர்களிடம் சொல்லி நிலைமைக்கு ஒரு நிவாரணம் உண்டாக்க வேண்டும். இது ஒரு உண்மையான ஊழியரின் கடமை. அதை விட்டுவிட்டு நீ ஊழியக்காரர்களை குற்றம் பிடிக்காதே என்று சொல்லி ஊழியர் சங்கம் மொத்தமாக சேர்ந்து அமுக்கி ஒன்று அடிமையாக்கி விடுவார்கள் அல்லது ஜெப வீட்டிற்கு வராதபடி ஆக்கி விடுவார்கள். அது மட்டுமல்ல, அவள் ஊழியர்களை குற்றம் பிடிக்கிறாள், எனவே அவளிடம் பேசாதே என்று ஜெப வீடு மொத்தமாக சொல்லி அனைவரையும் வெறுக்க வைத்து விடுவார்கள். வெளியரங்கமான அடி இடி மட்டும் கிடைக்காது, மனதளவில் இடி விழுந்து வாழ்க்கையே செத்து போய்விடும். இவர்களின் இப்படிப்பட்ட காரியத்தால் அநேகர் வீட்டிற்கு விடப்பட்ட போதும் அவர்களாக ஓடின போதும் குறை சொல்லி கவலை இல்லாமல் பேசி சிரித்தார்கள். இன்று அவர்களின் குணம் பற்றி அநேகர் அறியும்படி செய்திருக்கிறார் தேவன். உண்மையுள்ள சபை என்று சொல்லுகிறீர்களே, அப்படியானால் ஏன் உண்மையை சொல்ல விடவில்லை? அதனால் தான் இப்படி. ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அல்லவா, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் என்று. அதுபோல சம்பவித்தது. யானைகளின் குணம் பற்றியும் பூனையை போன்ற என்னை போன்றவர்களும் சொல்லும் நிலைக்கு ஆக்கிவிட்டார்கள். இவர்கள் தாங்களும் குற்றவாளிகள் என்று தங்கள் குற்றத்தையும் ஒத்துக்கொள்ளாவிட்டால் இன்னும் இவர்களுக்கு கேடு சம்பவிக்கும். இவர்களை பற்றி கவலை உள்ளவர்கள் இது பற்றி அறிந்து விடவே இதை சொல்லுகிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.